ஏதோ சீட்லாம் எழுதி வச்சிருக்கிறியே மயக்கா. இன்னைக்கு ஏதோ கேம் விளையாட போறோமோ? என்ன கேம் மயக்கா விளையாட போறோம்? சீட்லாம் எழுதி வச்சிருக்கே, சொல்லுங்க மயக்கா. சொல்கிறேன் ஐஷா, அதுக்கு தானே கூப்பிட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் விளையாட போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி கேம் விளையாடே ரொம்ப நாள் ஆகுதுல்ல, இனிமேல் இந்த மாதிரி கேம் எல்லாம் அடிக்கடி விளையாடலாம். சரி, ஃபஸ்ட்டு நான் ஒரு 6 சீட் எழுதி போட்டிருக்கேன். இதில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு சீட் எடுத்துக்கோங்க. அந்த சீட்டில் ஒரு பிளேஸ் நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த பிளேஸை கண்டுபிடிச்சி அந்த பிளேஸில் உங்களுக்கான சாக்லேட்டை நீங்கள் எடுக்கணும். இருநிலா குட்டி, எல்லாருமே ஷீட் எடுத்துட்டோம். பசங்களா, எல்லாருமே ஷீட் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த பிளேஸ் வந்திருக்குன்னு. அந்த ஷீட்டில் பக்கத்துலேயே ஒரு நம்பர் மாதிரி எழுதியிருப்பேன். அந்த நம்பர் எத்தனை போட்டிருக்கோ அத்தனை சாக்லேட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிற சாக்லேட் உங்களுக்கு தான். நமக்கு என்ன சாக்லேட் வந்திருக்கோ தெரியல. முதல்ல இடத்த கண்டுபிடிச்சு சாக்லேட்டை கண்டுபிடிக்கணும். நானும் சீட் எடுத்துட்டேன்ப்பா. நானும் ஒரு நல்ல சீட்டா எடுக்க போறேன். ஓகே, நானும் சூப்பரா எடுத்துட்டேன். நமக்கு நல்ல சீட்டா வரணும், நல்லா பெரிய சாக்லேட்டா வரணும். எடுத்தாச்சு சீட்டை. லாஸ்ட் சீட்டு எனக்குமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். சரி, எடுத்து பார்ப்போம். ஓகே பசங்களா, இப்போ ஓப்பன் பண்ணுங்க. நிலாக்குட்டி, சீட்டை இப்போ ஓப்பன் பண்ணி உனக்கு எந்த பிளேஸ் வந்திருக்குன்னு பாரு. அந்த பிளேஸில் போயிட்டு உனக்கான சாக்லேட் இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி எடு. ஓகே, நான் இப்பவே ஓபன் பண்ணி பார்க்க போறேன். என்னோட சீட்ல எந்த பிளேஸ் போட்டிருக்குன்னு தெரியல. ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். மாயாக்கா ஹவுஸா? மாயாக்கா, உங்க ஹவுஸ் கிட்ட தான் எனக்கான சாக்லேட் இருக்கு போல இருக்கு. நான் போய் தேட போறேன். அதுவும் 2ன்னு போட்டிருக்கு. ஓ, 2ன்னு போட்டிருக்கா? சூப்பர் சூப்பர். அப்பனா நீ எங்கள் வீட்டை சுற்றி தேடி பாரு. 2 சாக்லேட் நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே மாயாக்கா, நான் போய் கண்டுபிடிக்க போறேன். உங்க வீட்டை சுத்தி எங்க இருந்தாலும் எப்படியாவது சாக்லேட்டை கண்டுபிடிச்சிருவேன். என்ன, இந்த பக்கம் சாக்லேட்டே இல்ல. சரி, அந்த பக்கம் போய் பாப்போம். மேலே எங்கேயாவது வச்சிருப்பாங்களோ? எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுனே தெரியலையே. அடுத்தது நான் சீட் ஓப்பன் பண்ண போறேன்ப்பா. சீக்கிரமா சீட் ஓப்பன் பண்ணாதான் தேட முடியும். இன்சைட் ட்ரீயா? ஓ, ட்ரீ சைடு இருக்குமா? சரி, போய் பார்க்கலாம். மொத்தம் 3 சாக்லேட் கண்டுபிடிக்கணும். அஞ்சலிலாம் சீக்கிரமா ஓப்பன் பண்ணி போயிடுச்சு. நம்மளும் சீக்கிரம் ஓப்பன் பண்ணி போய் கண்டுபிடிப்போம். நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். என்ன இது, நமக்கு மட்டும் ஒரே ஒரு சாக்லேட்னு போட்டிருக்கு. ஆனா பிக் சர்ப்ரைஸ், இன்சைடு சாண்டா. மாயாக்கா, மண்ணுக்குள்ளே நான் கண்டுபிடிக்கிறேன். ஆயிஷா, உனக்கு தான் இந்த பிக் சர்ப்ரைஸ் சீட் வந்திருக்கா? ஓகே சூப்பர். உனக்கு ஒரு சாக்லேட் கிடைச்சாலும் பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது. போய் கண்டுபிடிப்போ. என்னமா கச்சரியே, பெரிய சர்ப்ரைஸ் இருக்கா? அப்பனா சீக்கிரமா போய் கண்டுபிடிக்கிறேன். எங்கேயாவது பள்ளத்துக்கிட்ட தோண்டிக்கிட்டு எனக்கு சாக்லேட்டை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். போய் எல்லா மண்ணையும் தோண்டி பார்த்துறேன். ஆனா எனக்கு மட்டும் தான் இந்த மண்ணு சந்து பொந்துக்குள்ளலாம் வருமே. எல்லாருக்கும் ஈஸியா வீட்டு சைடு வந்திருக்கு. சரி, போய் எல்லா மண்ணையும் இந்த தெரு ஃபுல்லா தேடி பார்ப்போம். இந்த தெருவில் இருக்கிற எல்லா மண்ணையும் விடாம கலரிட வேண்டியதான். ஏன்னா நம்மளுக்கு பெரிய சர்ப்ரைஸுங்க வேற போட்டிருக்கு அந்த சீட்ல. மழை வேற பெரிய சர்ப்ரைஸ்ன்னு சொல்றாங்க. பார்ப்போம், எல்லா இடத்துலயும் போய் தோண்டுவோம். ஒருவேளை சாரதி வீட்டு வாசல்ல ஒளிச்சு வச்சிருப்பாங்களோ? ஆயிஷாலாம் தேட ஆரம்பிச்சிட்டா. சரி, நம்மளோட சீட்டையும் ஓப்பன் பண்ணலாம். பைக் சைடு போய் பார்க்கணுமா? மொத்தம் நான் 2 சாக்லேட் கண்டுபிடிக்கணும். சரி, நான் போயிட்டு பைக் சைடு பார்க்குறேன். இங்கே ஒரு பைக் நிற்குதே, இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமோ? இது யார் பைக்கு? ஆயிஷா அம்மா பைக் தானே. டிக்கில் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பைக்கோட சாவி இருந்தால் டிக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சாவி இல்லையே. இப்போ நான் ஆயிஷா ஹவுஸ் கிட்ட கண்டுபிடிக்கணுமா? ஓகே, நம்ம போய் தேடலாம். எனக்கு ஈஸியாக வரணும். நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவேன்ப்பா. என்ன, மொத்தம் 4 சாக்லேட்டா? எனக்கு செம்ம. சாரதி ஹவுஸா? அட, எங்கள் வீட்டுக்கிட்ட தானா? எங்கள் வீட்டுக்கிட்ட எனக்கு தெரியாத இடமே இல்லை. இப்போ பாருங்கள் எப்படி 4 சாக்லேட்டை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு. தோண்ட ஒன்றும் கிடைக்கல. சாக்லேட் கூட தானே கண்ணில் சிக்கல. எப்போ சாக்லேட் கிடைக்குமா தெரியல. எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. ஆயிஷா, என்ன பாட்டெலாம் பாடிட்டு இருக்க? இன்னும் யாருக்குமே கிடைக்கல. எல்லாரும் தேடிட்டு தான் இருக்காங்க. தோண்டின இடத்துல தோண்டிட்டு இருக்காம வேற இடத்துல போய் பாரு. இந்த சாரதி சொல்றதும் கரெக்ட் தான். ஒரே இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்தா கிடைக்காது. எல்லா இடத்துலயும் போய் தோண்டி பார்ப்போம். அஞ்சலி, நீ என்ன வந்ததுலேருந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா? ஒரே இடத்துல பார்க்காத, எல்லா இடத்துலையும் போய் பாரு. எத்தனை மரம் இருக்கு இங்கே, எல்லா மரத்துலையும் போய் பாரு. சரியா? சரி, நம்ம போய் இங்கிட்டு போய் பார்ப்போம். இங்கிட்டு எங்கேயாவது நோண்டி வச்சிருப்பாங்களோ? ஆனால் இங்கெல்லாம் சாக்லேட் இருக்கிற அடையாளமே தெரியல. எப்படி தான் கண்டுபிடிக்கிறது தெரியல. மயக்கா, கொஞ்சம் தள்ளி போங்களேன். ஒருவேளை இங்கே இருக்குமோன்னு தெரியல. மயக்கா, எனக்கு மட்டும் சொல்றீங்களா? நீங்கள் சொல்ல மாட்டீங்க போங்க. நம்ம வீட்டுக்கிட்ட எப்படி நமக்கு தெரியாமல் வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க? நம்ம வீட்டுக்கிட்ட சீக்ரெட்டான பிளேஸ் எது? நம்ம வீட்டுக்கிட்ட எல்லா இடமும் நமக்கு தெரியும். இந்த பக்கமும் இல்லை. அந்த பக்கம் போய் பார்க்கலான்னா அந்த பக்கமும் இல்லை. ஒருவேளை மேலே எங்கன்னா வச்சுருப்பாங்களோ? சரி, எதுக்கும் போய் தான் பார்ப்போமே. என்னடா இங்கே எதுவுமே இல்லை. டெரஸும் காலியாக இருக்குது. அம்மா, என்னமோ காலை தடுக்குதாம்மே. என்னது இது? கால் தடுக்கி கீழே விழுந்துட்டோம். இங்கே என்ன இது புதுசாக ஏதோ இருக்குது? பாய் போட்டு வச்சுருக்காங்க போல் அம்மா. சரி, இந்த பாயை எடுத்துகிட்டு போயிடுவோம். என்னடா இது? பாய்க்கு கீழே சாக்லேட்டா? வேற லெவல். நல்ல வேலை, கால் தடுக்கி விழுந்தனால 2 சாக்லேட்டை கண்டுபிடிச்சாச்சு. அதுவும் நமக்கு பிடிச்ச 5 ஸ்டார் வேற. ஆனால் நம்ம 2 ஃப்ளேவரில் 2 விதமாக கண்டுபிடிக்கணுமே. இப்போ 1 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் பெரிய பெரிய சாக்லேட் 2 வேற கண்டுபிடிக்கணும். இந்த பைக்கை எப்படி தான் ஓப்பன் பண்ணுறது? இங்கிட்ட இல்லை. சரி, அங்கிட்டாச்சும் இருக்கான்னு போய் தேடி பார்ப்போம். எத்தனை இடத்துல தான் நோண்டி பார்க்கறதா தெரியல.
ஏ ஆயிஷா, நீ மண்ணன் ஒன்னது போதும். எனக்கு இந்த பைக் சாவி மட்டும் கொஞ்சம் கூட டிக்கியில் சாக்லேட் இருக்கான்னு பார்த்துட்டு கொடுத்துட்றேன் ப்ளீஸ். தனுசு, இது உனக்கு பைக்கே கிடையாது, ஸ்கூட்டிடா. அதுவும் இல்லாமல் இது டிக்கிக்குள்ளெல்லாம் வைக்க முடியாது. இந்த டிக்கிக்குள்ளே வைக்கிறதுக்கு எங்கள் அம்மாட்ட மாயாக்கா வந்து சாவி வாங்கவே இல்லை. நான் இன்னைக்கு காலையில் வீட்டில் தான் இருந்தேனே. எனக்கு தெரிஞ்சு பைக்குன்னா சாரதியோட அப்பா பைக் அங்கிட்டு இருக்குல்ல, அந்த பைக்லேயும் போய் பாரு. ஆமாம்ல, சரி ஆயிஷா, நான் வேற இதுலயே தேடிட்டு இருக்கேன். அங்கே ஒரு பைக் இருக்குல்ல, அங்கே போய் பார்க்குறேன். ஒருவேளை அங்கே கூட இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போய் பார்ப்போம். நம்மளும் இந்த இடத்துல எவ்வளோ நேரம் தான் தேடுறது, கிடைக்கவே மாட்டேங்குதே. பேசாமல் இந்த செடியை நல்லா குலுக்கி பார்ப்போம் கிடைக்குதான்னு. என்னது லைட்டாக சாக்லேட் கவர் சத்தம் மாதிரி கேட்குது. ஆமாம், இந்த செடியை குலுக்கவும் தான் தெரியுது. எவ்வளோ பெரிய சாக்லேட் இதுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்காங்க. தூக்கு ஆளை. பெரிய சாக்லேட்டு, அதுவும் எனக்கு பிடிச்ச ஸ்னிக்கர்ஸு, செம்ம. ஆனால் நான் மொத்தம் 3 ஸ்னிக்கர்ஸ் கண்டுபிடிக்கணும். 1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த மரத்தில் போய் தேடி பார்ப்போம். இந்த மரத்துலையாவது இருக்குமா? இது என்ன குட்டியோண்டு மரமாக இருக்குது, இருக்காதோ? ஒரு வேளை குலுக்கி பார்ப்போம். அம்மாடி, குலுக்கி பார்த்தோன்னு தான் தெரியுது எவ்வளோ பெருசாக வந்து விழுகுது. அடுத்த ஸ்னிக்கர்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒன்று தான். இந்த மரம் பின்னாடி இருக்குல்ல, அந்த மரத்தில் தேடி பார்ப்போம். அங்கே கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப பெரிய மரம். இதை நல்லா குலுக்கி பார்த்துருவோம். இதுலேயும் ஒரு பெரிய சாக்லேட் ஒளிச்சு வச்சாலும் வச்சுருப்பாங்க மாயாக்கா. நல்லா ஆட்டி பார்ப்போம். ஆமாம், உள்ளே இன்னொரு சாக்லேட் இருக்குது. தூக்கு ஆளை. நம்மளுக்கு 3 ஸ்னிக்கர்ஸில் வெரைட்டிஸாக கிடைக்குதே, செம. மாயாக்கா